போன வீடியோவில் ரவுட் 53னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை நான் AWSல கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி ஹோஸ்டிங்கரில் நான் ஒரு டிஎன்எஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஹோஸ்டிங்கரில் இருந்து எப்படி என்னோடய EC2வில் உள்ள வெப் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டெமோ பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சர்வர் அப்படிங்கிற ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் பேஜை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இந்த இன்ஸ்டன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு லோட் பேலன்சரோடைய அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிளாசிக் லோட் பேலன்சர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த கிளாசிக் லோட் பேலன்சருக்குள்ளே இந்த EC2 இன்ஸ்டன்ஸை அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த கிளாசிக் லோட் பேலன்சருக்கு AWS ஒரு URL கொடுப்பாங்க. சரிங்களா? DNS URL கொடுப்பாங்க. அந்த URL மூலமாக இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே நான் டெப்ளாய் பண்ணியிருக்கிற வெப் அப்ளிகேஷனை என்னால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லோட் பேலன்சர் இருக்குது. அந்த லோட் பேலன்சருடைய DNS நேமை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இன்னொரு டேப்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்படி பேஸ்ட் பண்ணோம்னா EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே நான் டெப்ளாய் பண்ணியிருக்கிற என்னுடைய வெப் அப்ளிகேஷனை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த லோட் பேலன்சர் URL ஹிட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, வெல்கம் டு ரவுட் 53 டுட்டோரியல் ப்ராக்டிஸ் 1. ஸோ இந்த கண்டென்ட் தான் நான் EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே இண்டெக்ஸ் பேஜில் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதே இண்டெக்ஸ் பேஜை இந்த ஹோஸ்டிங்கரில் இருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஹோஸ்டிங்கர் பார்த்தீங்கன்னா இதில் educationtamil.xyz அப்படிங்கிற ஒரு டொமைனை நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டொமைனை மூலமாக தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த EC2வில் உள்ள கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த டொமைனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஹோஸ்டிங்கருக்கு உள்ள டொமைனை வேற ஏதாவது டொமைனுக்கு, அதாவது GoDaddyக்கோ இல்லைனா AWSக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விடணும். நான் தற்சமயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் லாக்கை டிசேபிள் மட்டும் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டொமைன் மூலமாக EC2வில் உள்ள அந்த கண்டென்ட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹோஸ்டிங்கரில் லெஃப்ட் சைடில் DNS நேம் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது ரெக்கார்டு டீட்டெயில்ஸ் காட்டும். சரிங்களா? நேம் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது. கீழே வந்து மேனேஜ் DNS ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டுக்கான ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடிஃபை பண்ண போகிறோம். மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு EC2 இன்ஸ்டன்ஸுடைய பப்ளிக் IP அட்ரஸ் தேவை. ஸோ அதனால் நான் AWSல போயிட்டு EC2 இன்ஸ்டன்ஸை என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அதோடைய பப்ளிக் IPயை நான் காப்பி பண்ணிக்கணும். ஸோ லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். லோட் ஆகிடுச்சு. என்னுடைய இந்த இன்ஸ்டன்ஸுடைய பப்ளிக் IP கீழே காட்டுது. சரிங்களா? ஸோ அந்த பப்ளிக் IPயை காப்பி பண்ணி ஹோஸ்டிங்கரில் போயிட்டு .2 அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறேன்னா இந்த IP அட்ரஸை அப்டேட் பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய EC2 இன்ஸ்டன்ஸ்க்கான பப்ளிக் IP ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா educationtamil.xyz ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ரெக்கார்டு வந்து என்ன ஆகும்னா EC2 இன்ஸ்டன்ஸை ஹிட் பண்ணி அதில் இருந்து கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த educationtamil.xyz அப்படிங்கிற URL காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இன்னொரு டேப்பில் போடுறேன். டேப்பில் போட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா அதே இது, அதாவது நான் DNS URL ஹிட் பண்ணும்போது என்ன கண்டென்ட் ஓப்பன் ஆச்சோ அதே கண்டென்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஹோஸ்டிங்கர் EC2 இன்ஸ்டன்ஸை ஹிட் பண்ணி அதில் இருந்து கண்டென்ட்டை எடுத்து வருது. ஸோ கரெக்டாக இதில் இருந்து தான் எடுத்துகிட்டு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா EC2 இன்ஸ்டன்ஸை திரும்ப கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி அதில் இந்த கண்டென்ட்டை மாற்றி விட போகிறேன். சரிங்களா? ஸோ வெல்கம் டு ரூட் 53 அப்படிங்கிற கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கண்டென்ட்டை மாற்றி விட்டு திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா கரெக்டாக லோட் ஆகிடுச்சுன்னா ஸோ இங்கே தான் மேப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ரூட் யூஸருக்கு மாறிட்டு அப்பாச்சி கான்ஃபிக் ஃபைலில் /www/HTML அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் index.html இருக்கிற மாதிரி ரூல்ஸை டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த index.html ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வெல்கம் டு ரூட் 53 டுட்டோரியல் ப்ராக்டிஸ் 1ன்னு இருக்குது. நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ப்ராக்டிஸ் 1 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஹைஃபன் போட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இதே கண்டென்ட்டு என்னுடைய educationtamil.xyzல ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி என்னால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ மாற்றி விட்டுட்டு ஸோ அதே பேஜுக்கு திரும்ப போகிறேன். போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ உடனே வந்துருச்சு பார்த்தீங்களா, வெல்கம் டு ரூட் 53 டுட்டோரியல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இது எங்கே மேப் ஆகிருக்கு? EC2 இன்ஸ்டன்ஸில் தான் மேப் ஆகிருக்கு. ஒரு பேசிக் ஐடியாவுக்கு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரவுட் 53 அப்படிங்கிற சர்வீசஸை வச்சு தான் இந்த எல்லாமே, அதாவது ஏ ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் நம்ம ஏ ரெக்கார்டு அந்த ஹோஸ்டட் ஜோனில் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக எதில் கிரியேட் பண்ணிட்டோம், ஹோஸ்டிங்கரில் கிரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரவுட் 53 சர்வீசஸில் எப்படி ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அப்போனா நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். AWS கன்சோலுக்குள்ளே போயிட்டு ரவுட் 53 அப்படிங்கிற சர்வீசஸை சர்ச் பண்ணி அந்த சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சர்வீசஸ் ஓப்பன் ஆன பிறகு கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டணும். ஸோ அந்த ஹோஸ்டட் ஜோனை பப்ளிக்காகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த டொமைன் நேமுக்கு நீங்கள் ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்ணணும்னு காட்டுது. நான் education tamil.xyz அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்படி கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா 2 ரெக்கார்டு கிரியேட் ஆகும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, போன வீடியோலேயே சொன்னோம். ஸோ NS ரெக்கார்டு ஒன்று கிரியேட் ஆகும், SOA ரெக்கார்டு ஒன்று கிரியேட் ஆகும். சரிங்களா, ஸோ நீங்கள் ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா NS ரெக்கார்டு 4 கிரியேட் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் டொமைனை AWSக்குள்ளேயே வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அதில் அந்த கிரியேட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏ ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஹோஸ்டிங்கரில் வாங்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா டொமைனை, அந்த டொமைனை கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி இங்கே மூவ் பண்ணிட்டீங்க, AWSக்குள்ளே மூவ் பண்ணிட்டீங்கனாலும் டேரெக்டாக இதிலே கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேஸில் நான் ஹோஸ்டிங்கரில் நான் டொமைன் வாங்கி வச்சிருக்கிறதுனால அங்கே ஏ ரெக்கார்டை அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தாங்க வீடியோ, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கற்போம் கற்பிப்போம். நன்றி.